வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். டிடபிள்யூஎஸ் நம்ம நிறைய கவர் பண்ணியிருப்போம். அதே சமயம் நெக் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ஐ மீன் இந்த பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் நெக் பேண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கிட்டையுமே ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருக்குது. ரொம்ப ரேர் பீஸ். முன்னெல்லாம் நெக் பேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஊருக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது நெக் பேண்ட் இருக்கும், அவங்கவுங்க பிராண்ட் நேமோட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நெக் பேண்ட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அண்ட் இப்போயும் கூட மக்களோட ஃபீட்பேக் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸோட நெக் பேண்ட் கொஞ்சம் டாப்பில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சிஎம்எஃப், ரியல்மி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நெக் பேண்ட்ஸ் இருக்குது. அதே சமயம் இவங்க மட்டும்தான் நெக் பேண்ட் பண்ணுறாங்கன்னு கிடையாதுங்க. இதை தவிர உங்களுக்கு போட் கிட்ட இருக்கலாம், மிவி கிட்ட இருக்குது, நாய்ஸ். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் கிட்டையும் நெக் பேண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து டிடபிள்யூஎஸ்க்கு வருவோம். கொஞ்சம் பிராண்டடாகவே இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் எப்பயும் உள்ள அந்த தாரக மந்திரத்தை நான் மாற்ற போகிறதில்ல. அதுதான் நம்மளோட தாரக மந்திரம். என்னென்னா 3000லேருந்து 5000 அதிகபட்சம். 5000க்கு மேலே வந்து டிடபிள்யூஎஸ் போகிறதா இருந்தால் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். அதே சமயம் நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி 30,000க்கு 25,000க்குலாம் பண்ணுறாங்க. பட் அது நமக்கு நிஜமாவே தேவையா அப்படின்னும் போது ப்ராக்டிக்கல் யூசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 3000 ரூபா கிட்ட இருக்கக்கூடிய பட்டு இருக்கலே பெரிய ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் பட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எப்பயும் மாதிரி அதனால தான் சொல்லிடுறேன், 3000லேருந்து 5000ங்கிறது ஓரளவுக்கு ஓகே. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது போகலாம். ஏன்னா இப்போ ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18,000 20,000க்கு லான்ச் ஆச்சு. பட் இப்போ வந்து அது 9,250 ரூபாய்க்குலாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிலவெண்ட்டான யூசர் ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறது. வேறு எதுவும் இல்லை, கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ. கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ வந்து பட்ஸ் 2 ப்ரோவோட அட்வான்ஸ்டு அடுத்த ஜென்ரேஷன். ஸோ 2 வருஷம் கழிச்சு பண்ண ஒரு பட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டெம் ஆட் பண்ணது வந்து கால்ஸுக்கு சூப்பராக இருக்குது. பொதுவாகவே கேலக்ஸி பட்ஸோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பட்ஸ் லைவ் யூஸ் பண்ணுறேன், அது அந்த கிட்னி பீன் தான் வச்சுக்கோங்களேன். பட் மற்ற பட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அதுவும் காதோட இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஸ்டெம் பார்ட் இல்லாதனால அவுட்டோர் கால்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில சமயங்களில் அந்த காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷனில் மட்டும் சொதப்புற மாதிரியே இருக்குங்க. பட் இப்போ பட்ஸ் 3 ப்ரோவில் ஸ்டெம் வந்ததுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்டெம்மில் வந்து லைட்டிங் இருக்கும். ஸோ அந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் லைட்டெல்லாம் நம்ம யாரும் ப்ரிஃபர் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நைட் டைமில் நீங்கள் எங்கேயா வாக்கிங் போகிறீங்க அப்படின்னும் போது நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே தான் இதெல்லாம் லைட் எரியுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ மொத்தம் பட்ஸ் 3 ப்ரோ உங்களுக்கு வந்து 9260க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் இந்த வெள்ளை கலர் தான் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். ஸோ கலர் ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த வெள்ளை கலரே போகலாம். அண்ட் சாம்சங் ஃபோன் வச்சிருக்கீங்களா, அப்போ நீங்கள் தாராளமாக போகலாம். சாம்சங் ஃப்ளாக்ஷிப்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ நல்ல ப்ராடக்ட் தான். பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்ட்டாங்க எல்லாரும். ஃபிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கலே பெஞ்ச்மார்க் பட்ஸ் ஃப்ரம் சாம்சங். இதுக்கு முன்னாடி 2 ப்ரோ எந்த அளவுக்கு இருந்ததோ அதுலேருந்தும் பல மடங்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஓவரால் ஆடியோ குவாலிட்டிலன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஹைரஸ் ஆடியோலாம் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம மக்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட டேட்டா. அதே சமயம் இந்த ப்ராடக்ட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கௌதம் ப்ரோ துணையாக இருப்பார். அவர்கிட்டருந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி S24ஓட சேர்த்து வச்சு நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன். அதே சமயம் கௌதம் ப்ரோ அவரோட கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அந்த வீடியோ கண்டிப்பாக வரும், நீங்கள் அப்போ பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Buds 3 பயங்கரமான பட்டு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 to 5K, அந்த 3 to 5Kக்குள்ளாரையே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்னென்ன இருக்குமோ அதை கொடுக்க ட்ரை பண்ண ஒரு பட்டு அப்படின்னு சொல்லணும்னா OnePlus Buds 3. இந்த OnePlus Buds 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்ச் மாதிரியான விஷயங்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஆனால் மற்றபடி டியூயல் டிரைவரு, பேஸ் எஃபெக்ட், ஸோ இது எல்லாமே அல்ட்டியாக இருக்கும். நல்ல பேட்டரி லைஃபும் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ, ஹெல்மெட்குள்ளே போடுறத பற்றி விருப்பம் காட்டுறவங்களை தவிர, இந்த ஹெல்மெட்குள்ளே போடும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பட்ஸில் எதுலெல்லாம் டச் இருக்கும் அந்த பட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனக்கு பேட்டரி லைஃப் டாப் நாச்சாக இருந்தது. OnePlus Buds 3ல ஆடியோ செம்ம லவுட் அண்ட் சூப்பராக இருந்தது. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4000 to 5000, அதுவும் 4000 வச்சுப்போம், 4000க்கு வந்து இருக்கலே லவுடாகவும் டிஸ்டார்ஷன் ஓரளவு கம்மியாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு டிடபிள்யூ சொல்லுங்கள் ப்ரோ, அதுலேயும் எனக்கு பேக் பூஸ்டடாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னாங்கன்னா Buds 3 வந்து அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ Buds 3 வந்து இப்போ 4099 அப்படின்னும் போது நல்ல ப்ராடக்ட் தான். அதே சமயம் இதுக்கு முன்னாடி வந்து அது 3999 வரைக்கும் கூட வந்துச்சு. இருந்தாலும் இப்போ 4099 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 4699க்குலாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்டு Buds 3, அது வந்து 2299 ரூபா இந்த மாதிரி பார்த்தேன். 1999 ரூபாய்க்கு பார்த்தேன். இப்போ 1599 ரூபா அமேசானில் அப்படின்னும் போது அதுவும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏஎஸ்சி எஸ்பிசி மட்டுமே போதும் ப்ரோ, நான் வேறு ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் பிசிக்கும் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஹைரஸ் ஆடியோங்கிறது மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்குலாம் Buds 3 வந்து ப்ராப்பராகவே இருக்கும். அண்ட் இந்த Buds 3 வாங்குறதுக்கு நீங்கள் முன் வரீங்க அப்படின்னும் போது இன்கேஸ் வந்து 2200 ரூபா 2400 ரூபாய்க்குள்ளார Buds 3 ப்ரோ கிடைக்குதுன்னு வைங்களேன், அதில் டியூனிங்கும் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த டிரைவர் யூனிட்ஸ் நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் வந்து எப்படி Buds 3 ரொம்ப பெருமையாக சொன்னேனோ, OnePlus Buds 3 சூப்பராக இருக்கும், டியூல் டிரைவரில் நல்லா இருக்கும்னு சொன்னேனோ, அதே மாதிரி சிங்கிள் டிரைவரில் பேஸ் வேவ் வச்சு நல்ல கும்முன்னு சும்மா சூப்பராக டிஸ்டார்ஷன் ஃப்ரீயாக இந்த பட்ஜெட்டில் யாராவது ஒருத்தர் பேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அதில் டாப்பில், அந்த லிஸ்ட்டில் டாப்பில் வரும்.
ஸோ அதுதான் வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணலாம். ஸோ பட்ஸ் 3 உங்களுக்கு இன்னும் 1599 ரூபா. ஸோ இவ்வளோ தான், 2000 ரூபாய்க்குள்ள தான் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பர். 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ள பார்க்குறவங்களுக்கு நார்டு பட்ஸ் 3 ப்ரோவும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டி நச்சுன்னு இருக்கும். பட்ஸ் 3 ப்ரோவில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பட்ஸ் 3யும் சரி, ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3, பட்ஸ் 3 ப்ரோ, ஒன் ப்ளஸ்லேயே பட்ஸ் ப்ரோ 3, சரியா, நார்டு பட்ஸ் 3 ப்ரோ சொன்னேன். இது வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3, அது வந்து டைனோ ஆடியோவோட வரும். ஸோ இது எல்லாத்துலேயுமே அவுட்டோர் கால்ஸும் நச்சுன்னு இருக்கும். சாம்சங்லேயும் அவுட்டோர் கால்ஸ் நச்சுன்னு இருக்கு. சரியா, சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் எஃப்இ. கேலக்ஸி பட்ஸ் எஃப்இ அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பட்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கேலக்ஸி பட்ஸ் வந்தது இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் மெருகேற்றி இன்னும் பெட்டராக்கி உங்களுக்கு கம்ஃபோர்ட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் சரி, பேட்டரி லைஃப்லையும் இம்ப்ரூவ்மெண்ட், ஆடியோ குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ இது எல்லாமே டெலிவர் பண்ண ட்ரை பண்ண ப்ராடக்ட் தான் பட்ஸ் எஃப்இ. ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 4199 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சாம்சங் யூஸர் உங்களுக்கு எக்கோ சிஸ்டம் அப்படி வேணும்னு நினச்சா நீங்கள் இதுக்கு போகலாம். அப்படி இல்லை, அதுக்காக சாம்சங் ஃபோனில் என்ன ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 வேலை செய்யாதான், அப்படி கிடையாது. ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 ஹேமலுடைய ஆப் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் சாம்சங் ஃபோனில் வேலை செய்யும். ஸோ அதுவும் தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் 4. ஏர்பாட்ஸ் 4 சூப்பர் ப்ராடக்ட் தான். ஆல்ரெடி ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, இப்போ அப்படியே ஆண்ட்ராய்டு யூஸர் இது யூஸ் பண்ண முடியுமா, தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி ஒரு சில ஃபீல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஆனால் ஏர்பாட்ஸ் 4 நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு இருக்குது 10Kக்கு அமேசானில். அதுவும் ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் எக்கோ சிஸ்டம் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ. ஸோ அது வந்து 3999க்கு. அதில் நீங்கள் ஹைரஸ் சர்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ரிச்சான லவுடான ஆடியோ வேணும் அப்படின்னு நினச்சா இந்த ரியல்மி ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரியல்மி லிங்க் ஆப் மூலமாக தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரியல்மி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க ஆப் இருக்க போது, ஸோ ஆப் மூலமாக நம்ம வந்து கஸ்டமைஸ்ட் ஈக்குவலைசராக இருக்கட்டும், ஆல்ரெடி ஒரு சில ஆப்ஷன்ஸ் மாத்திரதாக இருக்கட்டும், அது எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன, சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2, சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 இருக்கட்டும், இல்லாட்டி சிஎம்எஃப் பட்ஸ் 2A இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 2+ இருக்கட்டும். இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்கும், பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ராபேக். மற்றபடி வந்து சிஎம்எஃப் பெரிய அளவில் குறை சொல்கிற அளவுக்கு மோசமான ப்ராடக்ட் அவங்க பண்ணல. ஆடியோ ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரொம்ப இயர் சென்சிட்டிவாக இருந்தால் அவங்களுக்குலாம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாமே நான் வந்து இந்த இடத்துல திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன் உங்கள் சார்பாக. அடுத்து என்னன்னா, சிஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் அழகாக 1 இயர்க்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அழகாக மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பேட்டரியோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேத்தட்டிக்காக இருக்குது. சிலருக்குலாம் வந்து 5 மாதத்துலேயே வாய பிளந்துருது, இல்லாட்டி 6 மாதத்தில் பிளர்ந்து. ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் 1 இயர்க்கு அப்புறம் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வெளியில் எங்கேயாவது கொடுத்து நம்ம மாற்ற முடியுமா, எல்லாருமே அதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேட்டரி லைஃப் கொஞ்சம் வழுக்குன சைடில் இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட்டோட குவாலிட்டி, ஆடியோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதான் நிலமை பார்த்தீங்களா. நல்லா இருக்கும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஆனால் வாங்கினா பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஒயர்லெஸ் 5A. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரியல்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர் எப்படிலாம் இருக்குன்னு கூட செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ப்ரைஸே இப்போ சப்போஸ் 1600 ரூபா அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர்லாம் அப்ளை ஆகி இன்னும் கம்மியாகலாம். ஸோ அதனால் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Bullet Z2 நெக்பேண்ட். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ Z2 ANC போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃபர் டைமில் சில சமயங்களில் 1799 ரூபாய்க்கு வரும். இதான் நான் பார்த்ததுலேயே லோயஸ்ட் ப்ரைஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, 1799 ரூபா. ஸோ அது ப்ளஸ் கார்டு ஆஃபர் எதாவதுலாம் இருந்ததுன்னா அதுலேருந்து இன்னும் ஒரு 5% 10% குறையும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் இதெல்லாம் தான் வந்து ப்ராடக்ட்ஸு, அதான் ஆடியோ ப்ராடக்ட்ஸு. இதை தவிர வேறு ப்ராடக்ட்டே இல்லைன்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் அட்ராக்டிவாக ஃபீல் ஆன ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான். இதை தாண்டியும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இயர்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஏர் ப்ரோ 4 AP425 ஆஃப் அப்படிங்கிற கூப்பன் கோட் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம வீடியோவில். ஸோ அது இப்பயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் வந்து ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் வேணும், ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் வேணும், அதே சமயம் எல்டாக் அதில் வந்து ரெண்டுமே இருக்கும். ஸோ எல்டாக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஆப்டெக்ஸ் ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரெண்டுமே டிசேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து வெறும் ஏஏசி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இயர்ஃபோன் ஏர் ப்ரோ 4 அதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வேறு ஏதாவது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரியா, ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாம், பாய். இன்னொரு பையன் இருக்கான், ஆனால் அவனை எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியல. எல்லாருக்குமே அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு சொல்ல முடியல. அதுக்கு பேர் தான் ஆஸ்டன் அண்ட் கேர்ள். ஆஸ்டன் அண்ட் கேர்ள் வந்து 5000 ரூபாய்க்கு 32 பிட் டேக்கு TWS ஒன்று கொடுத்துருப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும், பெரிய நம்ம பாட்டிலாம் போடுற கடுக்கன் மாதிரி இருக்கும். அதையும் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் அதுக்கு வீடியோவும் இருக்குது, முன்னே போட்டிருப்பேன். ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் ஆக்சுவலாக 5000 ரூபாய்க்கு விற்றாங்க.